தங்க பிள்ளையே, உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை தொட்டு விட்டாயா? அப்பொழுது நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வரும் வெள்ளிக்கிழமை நான் கொடுத்த நாணயத்தை வைத்து நீ செய்ய வேண்டும். நாணயம் இல்லாத தங்க பிள்ளைகள் உடனே இந்த நாணயத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். வாய்ப்பு என்பது பலமுறை கிடைக்காது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே இந்த நாணயம் மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன். அதனால் இந்த நாணயம் உன் கண்ணில் பட்டால் உடனே, உன் கையில் இல்லை என்றால் உடனே வாங்கிக்கொள். ஏனென்றால் இந்த நாணயமானது ஒவ்வொரு இல்லத்திலும் பல அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாணயமானது மகாலட்சுமி சொரூபமாக வருகிறேன். ஒவ்வொரு தினமும் பல அற்புதங்களை, உனக்கு நினைத்த வேண்டுதலை நடத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் நீ எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல்லும் பொழுது அந்த இடத்தில் வெற்றி மட்டும்தான் உனக்கு கிடைக்குமே தவிர விரக்தி என்பது கிடைக்காது, தோல்வி என்பது கிடைக்காது. எங்கு சென்றாலும் நியாயத்திற்காக நீ போராடும் பொழுது பல சூழ்ச்சிக்காரர் மனிதர்கள் உன்னை அப்படி அவமானப்படுத்துகிறார்கள், அப்படி உன்னை ஏமாத்தி, அப்படி உன்னை சோதனை செய்கிறார்கள். இந்த சோதனையெல்லாம் உனக்கு வெற்றியாக மாற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பரிகாரமும் சரி, இந்த நாணயமானதும் சரி உனக்கு உதவி செய்ய போகிறது. ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் உன் வாழ்க்கையில் வர வேண்டுமென்றால் இந்த நாணயம் கண்டிப்பாக உன் கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் பல நாட்களாக நீ தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களுமே ஏமாற்றம் என்ற வழியில்தான் இன்னும் துடித்து கொண்டிருக்கிறாய். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, உபத்திரம் செய்யதான் பல நபர்கள் இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் ஒருவர் கூட இல்லையா என்று நீ அழும் பொழுதுதான் நான் உன் கண்ணில் இப்பொழுது பட்டிருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய நான் வருகிறேன். உபத்திரம் செய்ய பல பேர் உனக்கு இருந்தாலும் உதவி செய்ய நான் வரும் பொழுது எவர் உன்னை சீண்டி பார்க்க முடியும் என் தங்க பிள்ளையே? அதனால்தான் ஒவ்வொரு நாட்களுமே இந்த நாணயம் உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நீ என்னை வாங்கி உன் இல்லத்திற்கு கூட்டி செல்லாமல் இருக்கிறாய். ஏன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. கஷ்டம் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, கவலை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் என் தாய், நான் வரப்போகிறேன், என் தாயை கூட்டிச் செல்ல போகிறேன், அனைத்தும் என் வாழ்க்கையில் மாறப்போகிறது என்று கடுகளவு நினைத்தால் போதும், மலையளவு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை மறந்துவிடாதே. எப்பொழுதுமே என்னுடைய தங்க பிள்ளை நடக்குமா என்று தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோமே, இதுவும் வாங்கினால் நடக்குமா என்று சிந்திக்காதே என் தங்க பிள்ளையே. நீ இப்பொழுது பலவீனத்தில் இருக்கிறாய். உன்னுடைய ஏமாற்றம் என்பது இன்னும் உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வைத்துக்கொள். நான் எப்பொழுதுமே என்னுடைய தங்க பிள்ளைகளை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். உனக்கு கவலையில்லா வாழ்க்கையை கொடுக்கதான் இந்த நாணயம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் வேண்டுதல் என்னவோ அதை நினைத்து நான் சொல்லும்படி நீ வழிபட்டால் நீ என்ன வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள், நம்பிக்கையோடு இந்த நாணயத்தை வாங்கினால் தான் நடக்கும். அவநம்பிக்கை கொண்டு நடக்குமா என்று கேள்வியோடு எண்ணத்தோடு இதை வாங்கவும் கூடாது. இந்த எண்ணத்தில் நீ நினைத்து கொண்டு வாங்கினால் உன் இல்லம் தேடி வரமாட்டேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். பிறகு என் தங்க பிள்ளையே, ஒரு சில பரிகாரத்தை வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு சொல்ல இருக்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு தடையில்லா வாழ்க்கை கிடைத்து விட்டது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டி என் தங்க பிள்ளை என்னிடம் வழிகாட்டிய வேண்டும் தாயே என்று கேட்டதால் இன்று இந்த நாணயம் மூலமாக என் தங்க பிள்ளைகள் என் பேச்சை மறுக்காமல், என் பேச்சை தட்டாமல் வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். அதுவும் வரும் வெள்ளிக்கிழமை அந்த அதிசயமானது உன் இல்லத்தில் நடக்க இருக்கிறது. அதனால் உடனடியாக வரும் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம், அல்லது வெள்ளிக்கிழமை செய்யலாம், அல்லது பௌர்ணமி நாட்களில் செய்யலாம். ஆனால் 7 வாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் இது உனக்கு பலனளிக்கும் என்பதை மறந்து விடாதே. எலுமிச்சம்பழத்தை அதில் எந்த ஒரு கருப்பும் இருக்கக்கூடாது, காயாகவும் எடுக்கக்கூடாது. நல்ல பழமாக மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும் அந்த எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழத்தை
என்னுடைய எந்த விஷயத்தில் வைக்க வேண்டும்? என்னை பச்சரிசியில் வைத்திருக்கிறாய் அல்லவா, அந்த பச்சரிசியின் மீது நீ வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுதுதான் நீ நினைத்த வேண்டுதல் நடக்கிறது. எப்படி வைக்க வேண்டும் என்றால், இரவு 8 மணிக்கு எலுமிச்சம்பழத்தை உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு, எப்படி என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு என்னுடைய நாணயத்தின் மீது வைக்க வேண்டும். அது 2 நாட்கள் என்னுடைய நாணயத்தின் மீது இருக்க வேண்டும். இப்பொழுது செவ்வாய்க்கிழமை வைக்கிறாய் என்றால் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை எடுத்து தலைவாசலில் கட்ட வேண்டும். அப்படி வெள்ளிக்கிழமை வைக்கிறாய் என்றால் வெள்ளி, சனி, ஞாயிறன்று கட்ட வேண்டும். இப்படி 2 நாட்கள் அந்த நாணயத்தின் மீது அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து தலைவாசலில் மீது உன்னுடைய வேண்டுதலை சொல்லி கட்ட வேண்டும். இப்பொழுது குடும்ப பிரச்சனை இருக்கிறது என்றால், தாயே, என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த செய்வினையும் உள்ளே வரக்கூடாது என்று அந்த கொண்டு நாணயத்தின் மீது எலுமிச்சம்பழத்தை வைத்து, பிறகு 2 நாள் கழித்து மஞ்சள் துணியை வைத்து அதன் உள்ளே வைத்து தலைவாசல் மீது எலுமிச்சம்பழத்தை கட்ட வேண்டும். நாணயத்தை கற்பூர ஆரத்தி எடுத்த பிறகுதான் அந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக நீ எடுத்து கட்ட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. ஆரத்தி என்பது நானே உன்னுடைய தலைவாசலில் அமர்ந்து உனக்கு காவலாக நிற்பதற்கு சமம். அதனால் நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் இல்லத்தில் உள்ளே நுழையும். கெட்ட விஷயங்கள் எதுவும் உன் இல்லத்திலும் சரி உன் உள்ளத்திலும் சரி நுழையாது. இந்த பரிகாரமானது உன் வாழ்க்கையே மாற்றும். எப்படி தெரியுமா என் தங்க பிள்ளையே? நமக்கு நல்ல செய்திகளை வர வைக்க விடாமல் கெட்ட தீய விஷயங்கள் நம் இல்லத்திற்கு வெளியே நிற்கும். அதே போல் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் உனக்கு நடக்குகிறது என்றால் முன்னதாக அறிகுறி காட்டிவிடும். அதே போல் உன் இல்லம் தேடி நல்ல விஷயம் வந்தாலும் அது தடைபடுகிறது என்றால், இந்த வகையில் நீ தலைவாசலில் என் நாணயத்தின் மீது நீ எலுமிச்சம்பழத்தை வேண்டி வைத்து தலைவாசலில் கட்டும் பொழுது அது எண்ணி 7 நாட்களில் நடக்கும் என்பதை இந்த தாய் இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது நல்ல மாற்றம் உருவாகிறது. அந்த நல்ல எண்ணத்தை நாம் உள்ளுக்குள் திணிக்கும் பொழுது அது நல்ல மாற்றமாக, விருட்சமாக, ஆலமரமாக வேரூன்றி நிற்கிறது. ஆனால் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை. இது வைத்தால் நடக்குமா, இது வைத்தால் கிடைக்குமா என்று அவநம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக நடக்காது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன். உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு தங்க பிள்ளைகளையும் நாணயத்தை வைத்து வழிபடுங்கள் என்று சொல்வதற்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றியை கொடுக்கதான் வருகிறேன். அதே போல் இல்லாத தங்க பிள்ளைகள் இப்பொழுது ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நல்ல ஊதியம் வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு நாணயம் கொண்டு செல்லும் பொழுது நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. அதனால் வாய்ப்பு ஒரு முறை, நான் வந்தால் உனக்கு நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதனால் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் காலதாமதம் ஏற்படுத்துவதும் சிந்திப்பதும் உன்னுடைய பொறுப்பு. ஆனால் உனக்கு நான் வருகிறேன், செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். அந்த வாக்கை நான் என்றுமே மறமாட்டேன். அதே போல் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். அதனால் என் தங்க பிள்ளையே, உடனடியாக தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்திற்கு என்னை கூட்டி செல். அதே போல் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால்தான் நீ இந்த தொலைபேசியின் மூலமாக இந்த நாணயத்தை வாங்க முடியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகிறேன். பிறகு மற்றவர்களுக்கும் இந்த நாணயம் செல்ல வேண்டும். அதனால் உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லேயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா, அம்பாள்
வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது, பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை. உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது, அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?